வணக்கம் புனிதமான சொந்தங்களே. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். பைமோட்டோ இ-ஷாப்பிங்கோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க்கை நீங்கள் டச் பண்ணணும், டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவலெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஆப் ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தினமும் ஒரு சிறுதானியம் சாப்பிட்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தினமுமே ஒரு சிறுதானியம் நம்ம ஒரு வேளை நம்ம எடுக்கும்போது முழுமையாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு சாப்பிட்டு அதிக பழக்கம் இல்லாதனால தினமுமே ஒரு சிறுதானியம், அது காலையிலையோ மதியமோ நைட்டோ, அது காலையில் உணவெல்லாம் நீங்கள் இன்னும் பழைய சாதமாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நிறையா இம்யூனிட்டி கிடைக்கும். அதில் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே அதில் இருக்குது. அது வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். நீங்களும் சாப்பிட்லாம், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டதுனால தான், இந்த பழக்க வழக்கத்தில் சாப்பிட்டதுனால தான் அவங்க நிறையா சாதித்தாங்க நம்ம முன்னோர்கள். அதில் நம்ம பாதி இப்போ கால்வாசி வேலை கூட நம்ம நல்லா செய்ய முடியாது. நம்மளோட அதுக்கு உதாரணமாக நம்ம பழங்காலத்து கோயிலெல்லாம் பார்க்கும்போது நிறைய வியப்பாக இருக்கும். எப்படி தான் நம்ம முன்னோர்கள்லாம் அதில் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி வியப்பாக இருக்கும். அதேமாரி விவசாயம்லாம் அந்த காலத்தில் இப்போ தான் நிறைய நவீனம் வந்திருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து நிறையா கைமுறையாக தான் நிறைய உடம்பு எனர்ஜியோடு தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அது எல்லாமே இந்த சிறுதானியம் சாப்பிட்டதுனால தான் அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது. காய்கறிகளில் வர சத்து விட வந்து பழங்களில் கிடைக்கிறத விட சிறுதானியத்தில் தான் நிறைய கிடைக்கும். நீங்கள் அதனால் சிறுதானியத்தை நிறையா தினமுமே ஒரு வேளை கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அரிசி வகையாக இருந்தாலும் சரி, தானிய வகையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதோ ஒரு சிறுதானியத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஆயிலை நீடிக்கலாம், நிறைய சாதிக்க முடியும். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வந்து கொடுங்க. அவங்களும் சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. அவங்க இது ஒரு ஃபார்முலா மாதிரி கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் தெரியும், நம்ம சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக குழந்தையிலேருந்தே நம்ம இந்த காலத்து உணவெல்லாம் தவிர்த்துட்டு பழைய காலத்து உணவை குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அவங்க நம்ம தாத்தா பாட்டி இதெல்லாம் சாப்பிட்டாங்க, இப்படிலாம் வாழ்ந்தாங்க சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க இந்த காலத்து குழந்தைங்களாம் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சில டைம் இது பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே நம்மளும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சாப்பிட வச்சு நம்ம ஆரோக்கியத்தை நீடிக்கலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல கிடைக்கும். இப்போ தேவையான இம்யூனிட்டி நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். அப்போ நிறையா நம்ம வந்து வேலையும் செய்யலாம், நிறைய சாதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் குறைஞ்சிரும், மருத்துவத்துக்கு போகிறதெல்லாம் குறைஞ்சி நம்ம நிறைய சாதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா